செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியிலே சிறப்பான நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கின்றோம். இந்த நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்து கொள்கின்றவர் ஓர் வானொலி அறிவிப்பாளராக, அத்தோடு ஆல்பம் பாடல்களுக்கான அந்த ஒரு நடிகராக, அதே போல் முழு நீள திரைப்படத்தினுடைய நடிகராக, அது மாத்திரமல்ல நல்ல ஒரு சிறந்த வரவேற்பு பெற்ற ஒரு மாடலாக நம்முடைய நாட்டிலே பல துறைகளில், விசேடமாக இந்த கலைத்துறைகளில் வலம் வருகின்ற பன்முக திறமைகளை தன்னகத்தை வளர்த்த ஒருவரையே இன்றைய செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ராவின் முதலாவது பகுதியில் இப்பொழுது நாங்கள் நேர்காண காத்திருக்கின்றோம். சேது என்று எல்லோருக்கும் தெரிந்து அறியப்படுகின்ற சேதுஸ்கரை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் சேதுஸ்கர். வணக்கம் சகோ. நேத்ரா நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். இந்த சிறப்பான நேர்காணல் பகுதியிலே ஏற்கனவே சொன்னது போல் இந்த பன்முகத்தன்மையான இந்த திறமைகள் உங்களுக்குள்ளே வளர்த்திருக்கின்றீர்கள். இந்த ஒவ்வொரு பகுதியாக பார்ப்பதற்கு முதலிலே இந்த வானொலி அறிவிப்பு துறை இது பற்றி நாங்கள் பேசலாம். ஏனென்றால் இது நமக்கும் பரிச்சயமான ஒரு துறை என்பதன் காரணமாக இதற்குள்ளே எப்படி நீங்கள் உள்வாங்கப்பட்டீர்கள்? ஸ்டார்டிங்கில் ஸ்கூல்லேருந்து சின்ன வயசில் இருக்கும்போதே ரேடியோ கேட்குறதெல்லாம் வளமை. ஸோ என்னுடைய குரல் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்ல போனால் ரொம்ப மெல்லிய குரல் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது தெரியும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்க வட்டாரங்கள், நிறைய கேலி கிண்டல்கள், அப்படியான சில விஷயங்கள் கண்டிப்பாக வரும். ஸோ அதை ஒரு சவாலாக எடுத்துகிட்டு தான் நான் இல்லை ரேடியோவில் என் வாய்ஸ் கேட்குற மாதிரி ஒரு நாள் வந்து நான் ஒரு ஆர்ஜேவாக மாதிரி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான். அப்புறம் ஸ்கூலில் எல்லாமே கேட்பாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன துறைக்கு போக போகிறீங்க அப்படின்னு. எல்லாம் டீச்சர்ஸ், இன்ஜினியர், டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆர்ஜே அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் சிரிப்பாங்க, டீச்சர்ஸ் உட்பட இருக்கிறவங்க எல்லாமே. ஸோ இது வந்து சாத்தியமான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரீமை நோக்கி நான் போக ஆரம்பித்தேன். நார்த் மாஸ் மீடியா காலேஜ் ஜேர்னலிசம் படித்தேன். அதுக்கப்புறம் ரேடியோ ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் நான். இந்த வானொலி துறைக்குள் உள்வாங்கப்பட்ட நீங்கள் இப்போது ஆல்பம் பாடல்கள் பலவற்றில் நீங்கள் ஒரு நாயகனாக, கதாநாயகனாக பலம் மாறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்குது? இந்த அனுபவம் ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆக்டர் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு பேசிக்காக ஒரு சில விஷயம் கிடைச்சது வந்து மீடியாவில் ஒரு ஆர்ஜே அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடியே நான் அகோரன் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி ஆக்ட் பண்ணியிருந்தேன், சப்போர்ட்டிங் ரோல். ஸோ அது ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்தது. ஸோ இப்படி தான் இருக்குமா சினிமா இண்டஸ்ட்ரியில், ஸோ ஷூட்லாம் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லி முதல் அனுபவம் 2020 வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயங்கள், இப்போ நான் மாடலிங் படிக்கும்போது சில விஷயங்கள் நாங்கள் சோஷியல் மீடியாவில் நம்மளை க்ரூம் பண்ணிவிட்டு சில டிக்டாக் வீடியோவாக இருக்கட்டும், சில விஷயங்கள் நாங்கள் அடிக்கடி பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது மூலமாக சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எனக்கு கிடைக்கப்பட்டுச்சு. அதனோடாக சில விஷயங்களில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர், வில்லன், சப்போர்ட்டிங் ரோல்ஸ் இந்த மாதிரி கிடைச்சது. என்னென்ன சவால்கள் இருக்குது ஒரு ஒரு ஆல்பம் பாடல்களில் நீங்கள் நடிக்கிறப்போ? ஆல்பம் சாங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இந்த விஷயத்தில் வந்து நம்ம சேலரியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சில விஷயங்கள் நம்ம வந்து ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது நிறைய சவால்கள் வரும். நம்ம இருக்கிற இடத்துல ஒரு வேலை பண்ணிகிட்டே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான விஷயங்கள் சரியாக வராது. நல்லா வந்துருவானோ அப்படின்ற பிரச்சனையா? அப்படியும் இருக்கும். சம்டைம் நம்ம ரொம்ப பிஸி ஆயிடுவோம்ல. இப்போது நம்ம ஷோ தெரியும், உங்களுக்கே தெரியும், இப்போ நாங்கள் ஒரு ஆர்ஜேவாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மேக்ஸிமம் சம்டைம் 7 நாளும் ஒர்க்காக இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை டைம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படியாவது லீவ் எடுத்துகிட்டு இல்லை நம்ம இந்த பக்கமும் சாதிக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள். ஸோ அதுக்கு நிறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய முகம் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சீனியர்ஸ்கிட்டயா இருக்கட்டும், ஸோ அப்படி சில விஷயங்கள். சரி, இப்போது நாங்கள் இப்போ ஸ்க்ரீனில் திரையில் பார்த்த சில புகைப்படங்கள், நீங்கள் ஒரு மாடலாக வலம் வருகின்ற ஒரு 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 தொகையான புகைப்படங்கள் எம்மிடம் இருக்கின்றன. அவற்றில் சில புகைப்படங்களை நாங்கள் இப்போ பார்த்தோம். இந்த மாடல் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? எப்படி இதை கற்றுக்கொண்டீர்கள்? எப்படியான வாய்ப்பு, எப்படியான ஒரு அங்கீகாரம் இலங்கையில் இந்த மாடல் ஆண்களுக்கான இந்த அங்கீகாரம் இருக்கிறது? ஆக்சுவலாக மாடலிங் துறை அப்படின்னு சொல்கிறது இதுவும் ஒரு வகையான ஒரு கலைத்துறை சார்ந்த ஒரு 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 நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து தவறான முறையில் வந்து மாடலிங் அப்படின்னு சொன்னாலே தவறான முறையில் நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அதுக்கு முக்கியமான காரணமாக எதுவும் வேறொன்றுமே கிடையாது. இப்போது ஆக்டர் மாதவனாக இருக்கலாம், ஆக்டர் தல அஜித்தாக இருக்கலாம், எல்லோருமே இந்த மாடலிங் ஃபீல்டு போனவர்கள் தான். அதே போல் பல நடிகைகளும் அப்படி தான், துரிஷா முதற்கொண்டு. ஆனால் சிலர் செய்கின்ற தவறான சில முன்னுதாரணங்கள் அந்த துறையை பாதிக்கின்றன.
அப்படியான சில பாதிப்புகளை தான் நாம் பார்த்துட்ருக்குறோம். சரி, இப்போ உங்களோட விஷயத்துக்குள்ள வரலாம். யா இப்போ மாடலிங்குள்ளே போகணும், நான் ஒரு மாடல் ஆகணும் அப்படின்றது வந்து ஆரம்பத்தில் என்னுடைய எண்ணமாக இருக்கலை. ஸோ ஆக்டிங் தான், ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு பெஸ்ட் ஆக்டராக வரணும் அப்படின்னு தான். ஸோ ஆக்சுவலி நான் ட்ராமா அண்ட் தியேட்டர் தான் செஞ்சுருந்தேன், எழுவலும் ட்ராமா தான் செய்திருந்தேன். ஸோ ஸ்டேஜ் ட்ராமா நிறைய பண்ணியிருக்கேன், ஊமம் அது சார்ந்து சில விஷயங்கள், வீதி நாடகங்கள். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த விஷயமே. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம இது எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணணுமே அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்தியாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்தியாவில் வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மாடலிங் பண்ணுறீங்களா, ஸோ ஏதாவது பண்ணியிருக்கீங்களா. ஸோ ஸ்டார்டிங் நம்ம போகும்போதே சில விஷயங்கள் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆனால் நமக்கு டேலண்ட் இருக்குது, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு இடம் இல்லை. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் மாடலிங் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 1.5 இயர் முடிஞ்சு இப்போ கிராஜுவேட் மாடலாக இருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடலிங்கில் நான் நிறைய மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். அதாவது இந்தியன் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், ரிசோர்ட் வேயாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயும் ஒரு பிரதான கேரக்டராக பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாடலிங் ஃபீல்டுலேயும் நான் நிறைய ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அது மூலமாக, நிறைய கமர்ஷியலாக இருக்கட்டும், நிறைய இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ சந்தோஷம். மாடலிங் ஃபீல்டு இதுக்குள்ளே நீங்கள் எப்படி உள்வாங்கினீர்கள், எப்படி அதனுடைய பயணம் இருக்குது அப்படின்றத பேசியிருக்கிறோம். இதில் இருக்க சேலஞ்சஸ் என்னென்ன? சேலஞ்ச் அப்படின்னு சொன்னால் ஆண் பெண் இருப்பாளருக்குமானது. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ மாடலிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு மாதிரி, ஸோ ஒரு தமிழ் வடிவம் சொன்னால் நம்ம ஒரு விஷயத்த நாங்கள் போல செய்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஆக்டராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நாங்கள் ஒரு கேரக்டர் பண்ண போகிறோம். அதில் வந்து என்னுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மகன். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு மகனாக தான் நடந்து கொள்ள முடியும், அப்பாவாக நடந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி தான் மாடலிங் பக்கம் எடுத்துட்டோன்னு சொன்னால், நம்ம ஏதாவது ஒரு பிராண்டாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி ஒரு கேரக்டராக இருக்கட்டும், நாங்கள் ஒரு மாடல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரோலை நாங்கள் மாறி பண்ணுறோம், சில விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதுதான். சரி, இப்போது ஒரு வானொலி அறிவிப்பாளராக, ஒரு ஆல்பம் பாடல்களில் ஒரு கதாநாயகனாக, மாடலாக வல்லம் வர நீங்கள் முழு நீள திரைப்படங்களையும் நடிக்கிறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்கிறது? இந்த அனுபவம் வந்து இதுக்காக தான் இவ்வளவும் கஷ்டப்பட்டேன். ஸோ நம்ம பேசிக்லேருந்து ஒரு ஸ்டெப்பாக நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம். இப்போது இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன். இன்னுமே சக்ஸஸ் இல்லை, ஸோ சக்ஸஸ் தான், ஆனால் இதையும் விட ஒரு லெவல் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீமாக இருக்குது. ஸோ முதல் கட்டம் ஒரு விஷயம் சக்ஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இது போன்ற ஒரு அரச தொலைக்காட்சியில் மாடலிங் சார்ந்து கிராஜுவேட் ஆகினதுக்கப்புறமே ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஒரு 3000 பேர் மாதிரி இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ என்னுடைய கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, எனக்கு டேலண்ட் இருக்குது, ஸோ நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், வர்றது வரட்டும், இல்லாட்டி பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நான் அதில் கலந்துட்டேன். ஸோ அதே மாதிரி அதில் நான் ஃபைனல் வின் பண்ணி டாப் 6 வரைக்கும் வந்தேன், 4th பிளேஸ். அது மூலமாக சில டெலி ட்ராமா வந்து கமிட் ஆகினேன். அதாவது நீங்கள் சொல்வது இந்த ஒரு அரசு தொலைக்காட்சியிலே ஒரு நடத்தப்பட்ட ஒரு போட்டியிலே 6வது இடத்துக்கு, டாப் 6க்குள்ளே வந்து 4வது இடம் இல்லையா? பிரின்சஸ் 2024 இந்த திஸ் இயர். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்குறதா இருக்கட்டும், கொஞ்சம் ரீச் அதிகமாக கிடைச்சது. ஏன்னா ஒரு நம்ம வானொலி நாங்களும் கேள்விப்பட்ட ஒரு தமிழ் பொடியை வந்திருக்காப்ல அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். ஆமாம், அது அதிகமாக நிறைய பேர் பேசினாங்க. ஒரு தமிழ் போய் எப்படி இவ்வளோ நாள் இந்த ஹிஸ்ட்ரியில் யாருமே ஒரு தமிழ் போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. எல்லாமே புதினமாக பார்த்தாங்க, எப்படி நீங்கள் இதில் இது பண்ணீங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட் ஆடிஷன்லேயே போய்ட்டு சொன்னேன், ஏன் டேலண்ட் இருந்தால் யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ நம்ம எல்லாமே ஸ்ரீலங்கன்ஸ் தான். ஸோ நம்ம ஏன் இன்னொரு நாட்டை தேடி போகணும், இது பண்ணணும், நமக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது, நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்றதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் முயற்சி வந்து வீணாகலை. ஸோ வெற்றி கிடைச்சது. அது சார்ந்து அதுக்கப்புறம் படம் வந்தது, ஜேபி ப்ரொடக்ஷனால் ஒரு படம், கேங்ஸ்டார் மூவி ஒன்று. ஸோ அதில் மெயின் ரோல் பண்ணுறேன். அதையும் சார்ந்து இப்போது ரீசெண்டாக இப்போ போயிட்டுருக்கு தினேஷ் கனகராஜ் தெரியும். ஸோ அவருடைய இயக்கத்தில், அவருடைய தயாரிப்பில் ஒரு படம் அதிரன் அப்படின்னு சொல்லி அது ப்ரொசஸும் போயிட்டுருக்கு, முழு நீள திரைப்படம். ஸோ இப்போதைக்கு 2 படம். அது இல்லாமல் வெப் சீரிஸ் ஒன்றுக்கு வில்லன் ரோல் பேசியிருக்கு. சில விஷயங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக சொல்லப்படும். இப்போது இந்த தொடர் நாடகமாக இருக்கலாம், அதிரன் திரைப்படமாக இருக்கலாம், இரண்டுலேயுமே ஒரு வில்லன் கேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன காரணம்?
ஆக்சுவலி வில்லன் கேரக்டர் நானாக தான் விரும்பி கேட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராக மாறி பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஸோ என்னுடைய தோற்றமாக இருக்கலாம். இப்போ வந்து நான் முடி வளர்த்துருக்கேன், சில விஷயங்கள் அதை பார்த்து கூட டிரெக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க வந்து நினச்சிருக்கலாம், ஸோ இவனுக்கு வந்து இந்த கேரக்டர் ஷூட் ஆகும்ல, அவருக்கு தெரியும்ல, டிரெக்டருக்கு தெரியும்ல, ஸோ அவர் நினச்சிருக்கலாம் ஸோ இந்த பையனுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா சூப்பராக பண்ணுவான்ப்பா அப்படின்னு சொல்லி ஆடிஷன்லாம் வைக்கும்போது அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மாதிரி பண்ணும்போது ஓகே அவங்களுக்கு செட்டிஸாக இருக்குது, சரி ஓகே நம்ம பண்ணலாம், என்ன சான்ஸ் வருதோ அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி அதிலேருந்து ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணணும். அதனால எனக்கு வர்றது எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். இல்லை ஹீரோவாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பெஸ்ட்டாக பண்ணணும், அவ்வளோதான். இந்த திரைப்படமாக இருக்கலாம், முழுநேர திரைப்படமாக இருக்கலாம், இதில் இருக்கின்ற அனுபவங்கள் எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஆல்பமில் நீங்கள் ஆக்ட் பண்ணிட்டீங்க, மாடலாக புக் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த புதிய அந்த அனுபவம் எப்படி இருக்குது? புதிய அனுபவம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், ஒரு ரோல் மாடலாக பார்த்துருப்போம். ஸோ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல, நம்மளும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீம் அப்படி இருந்துட்டு தான் இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும் பொழுது எதுவாக இருந்தாலும் அந்த தலைக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நம்ம ஆரம்பத்தில் என்ன ஸ்டேஜில் இருந்தோமோ அதை வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஸோ நான் அதை என்றைக்குமே மறக்கலை. ஸோ இன்னுமே பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சம்டைம் வந்து டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்லி ஷூட்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படியெல்லாம் ஷூட் பண்ணுறாங்களா, ஒரு ஆங்கிளில் நடிக்கிறது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் நடிக்கிறோம், ஒரு கமர்ஷியல் நடிக்கிறதே இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அது விளங்குது. ஸோ எல்லா வேலையுமே லேசு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ இது நமக்கு பிடிச்சது, சந்தோஷமாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு வேலைனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த துறையில் நீங்கள் சிறந்த முறையில் வளர்ந்து வருகின்ற ஒரு கலைஞராக நாங்கள் உங்களை பார்க்குறோம். நீங்கள் நடித்த ஒரு ஆல்பம் பாடல் இப்போ ஆயத்தமாக இருக்குது, பார்ப்போமா? பார்க்கலாம், பார்ப்போம். சேது, இந்த ஃபீல்டுக்கு உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தினர், உறவுகள் இவர்கள் மத்தியில் உங்களுக்கு எப்படியான ஒரு ரெஸ்பான்சிபிள், எப்படியான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது? வரவேற்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் சாத்தியமாகுமா, என்ன சொல்கிற, இதிலெல்லாம் சாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு இது இருந்தது. நான் எல்லாருக்கும் ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும். யார், என் மம்மி டேடா, அம்மா அப்பா அக்கா, அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ இன்னும் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை நீ முடியும், என் வயசு பசங்களாக இருந்தால் இல்லை நீ இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்பி அவங்க ஒரு விஷயம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுவே வெற்றி தான். ஸோ அந்த ஒரு விஷயத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு தான் நான் ஒரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அக்கா தனுஷிகா, அம்மா அமீர்தாம், அப்பா பாலச்சந்திரன். ஸோ இவங்க தான் எங்கள் ஃபேமிலி. அதுவும் சார்ந்து எங்களோட இருக்கிற மற்ற சிஸ்டர்ஸ், கசின்ஸாக இருக்கட்டும், பெரியம்மா பெரியப்பா அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு ஃபேமிலியாக இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ கூட எல்லாம் பார்த்துட்ருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னுமே வளர்ச்சி இன்னும் நல்லா போகணும், நல்லா நிலைக்கு வரணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நினைப்பு வந்து வீண் போகாத மாதிரி இன்னும் சாதிக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். உங்களுடைய பாடசாலை, உங்களுடைய ஆரம்பம் பற்றி கொஞ்சம் பேசலாம் இந்த டைமில். நிச்சயமாக ஸ்கூல் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக நான் 3 ஸ்கூல் படித்தேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து சென்ட் ஜோக்கியம் தமிழ் மகா வித்யாலயம், அது ஊரில் உள்ள ரத்னபுரையில் தான் நான் படித்தது. ஸோ ஸ்டார்டிங், ஸோ அதனால தான் பேசிக் அதுதான். ஸோ இணைப்பாட விதான செயற்பாடுகள் அதிகமாக, தமிழ் தின போட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சேது 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 அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதுலேருந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணாங்க, பாட்டு பாடுறதா இருக்கட்டும், ஆக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ நிறைய விஷயங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. இவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, டேலண்ட்னால ஒரு இடத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி அப்போயிலேருந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கூல்லேருந்து டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்போ வரைக்கும் டச்சில் இருக்காங்க, பேசுவாங்க. அதே மாதிரி அஸ்லாம்
ஸ்கூல் ஒன்றில் நான் படித்தேன் ரக்வானியில். ஸோ அது ரொம்ப நாள் இல்லை, கொஞ்சம் அந்த டைம் வந்து நான் போர்டிங் பண்ணி படிக்க வச்சா இன்னும் அவன் பெஸ்ட்டாக படிப்பான் அப்படின்றதுனால வீட்டில் இருந்து சித்தி வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கே படிக்க வச்சாங்க. ஸோ அங்கேயும் அப்படி தான், எனக்கு அங்கே எப்படியுமே செட் ஆகலை. சின்ன வயசு கிரேட் 8 அப்போது தெரியும்ல, வீட்டில் இருக்க மாதிரி இருக்காது. ஸோ வீட்டில் கடைசி பையன் வேறு, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கரெக்ட் பண்ணி வந்துட்டேன். அதே ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் A level படிக்கிறதுக்காக நாடகமும் அரங்கியலும் பாடம் எங்கள் ஸ்கூலில் இல்லை. அதனால் சார் வந்து இந்த பையனை என்னால் அனுப்ப முடியாது, ரோய் சார் இந்த பையனை எங்களால் அனுப்ப முடியாது, இவன் நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பான், நல்ல டேலண்ட் இருக்குது, ஸோ இந்த பையனை நாங்கள் சர்டிஃபிகேட் வந்து வெளியில் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு ட்ரீமே ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு தான், அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்து நான் ட்ராமா எடிட்டர் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் பலாங்குடி சிசி தமிழ் மகா வித்தியாலயத்தில் தான் என்னுடைய A level உயர்தர கற்கை வந்து நான் மேற்கொண்டேன். அங்கேயும் அப்படி தான் நிறைய விஷயங்கள் முன்மாதிரியாக, மற்ற ஆட்களுக்கு முன்மாதிரியாக இன்னும் வரைக்குமே நான் இருந்துகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூலில் இன்ன வரைக்கும் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட் எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு இன்சிடென்ட் ஸ்கூல்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு சொன்னால், இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நான் டிக்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வர்றது, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி வருது, நம்ம ஒரு ஆக்டர் ஆகுறது, ஒரு ப்ரெசென்டர் ஆகுறது, எப்படி அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்தேன். அந்த டைம் கொரோனா தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது நான் டிக்டாக் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருக்குமே மொக்கையாக தான் இருக்கும், அது தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் பண்ண ஆரம்பித்தேன். பெருசாக லைக்ஸ் வியூஸ் எதுவுமே போகலை. திரும்ப மறுபடி ட்ரை பண்ணேன், நிறைய பண்ணேன். மற்றவங்க செய்கிறத காப்பி பண்ணாமல் அவங்க எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் கண்டினியூவாக நான் என்னைக்காவது ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ போட்ட வீடியோ நான் நிறுத்தாமல் இன்ன வரைக்கும் போட்டுட்ருக்கேன். இப்போ நிறைய ஃபாலோவர்ஸ், லைக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது. அது மூலமாக நிறைய சான்சஸ் வந்த விஷயங்களும் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு லேடி கெட்டப் போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டேன் நான். சொன்னால் நான் ஒரு ஆக்டர், ஒரு 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 ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், ஒரு ஸ்டேஜ் ட்ராமாலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தெரியும்ல, நிறைய லைக்ஸ் போகும், வியூஸ் போகும் அப்படின்றதுக்காக நான் அப்படி பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி நான் டிலீட் பண்ணவும் மாட்டேன். மறுபடியும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸ்கூலில் செமினார் நடந்துகிட்ருக்கு. ஸோ சிசி ஸ்கூல் அப்படின்னா காமர்ஸ் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க நிறைய வேறு ஸ்கூலில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ 200-250 பிள்ளைகளுமா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து என்னுடைய கிளாஸ் பசங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீடியோஸ் எடுத்து நம்ம படிக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய வீடியோ போட்டு விட்டாங்க. ஸோ அதை நான் லேடி கெட்டப் பண்ணி போட்டதை போட்டு விட்டாங்க. அந்த நேரம் நான் ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சம்டைம் நான் யோசித்தேன். ஏன் அப்படின்னா, எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, இவன் என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. சில கேர்ள்ஸ் வந்து ஆறுதல் படுத்துனாங்க எனக்கு. இல்லை, உனக்கு வந்து ஓகே, நீ வந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவேன், பயப்படாத அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து அது ஏன் அவங்க வந்து நல்ல எண்ணத்துக்காக பண்ணல, ஒரு ஃபன்காக பண்ணாங்க. நம்ம தெரியும்ல, பசங்கள்லாம் சேர்ந்தா தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபன்காக பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் மாறன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் அடிக்கிறதுக்கெலாம் போயிட்டான். எப்படி இவன்ட்டு ஸ்க்ரீனில் எப்படி போட முடியும்லாம், எப்படி போட முடியும் அப்படின்னு சொல்லி சண்டைக்கெலாம் வந்தான். அப்புறம் அவங்கெல்லாம் பேசி, இல்லைடா எல்லாம் ஃபன்காக தானே பண்ணேன் இப்படின்னு சொல்லி எல்லாம் சமாளித்தாங்க. ஸோ அதை என்னால் மறக்க முடியாது. ஒரு நாள் இந்த ஸ்க்ரீனில் போட்டு என்னை அசிங்கப்படுத்துகிறவங்க முன்னாடி பிக் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்றதும் பிக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதுவும் என்னுடைய ஒரு ட்ரீமாக மாறிடுச்சு. எனக்கு எனிமீஸாக இருக்கட்டும், எனக்கு பேட் கமெண்ட் சொன்னதாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையும் நான் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பண்ணுறதுனால தான் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்குதோ என்னவோ. வாழ்த்துக்கள். இதே பாசிட்டிவான எனர்ஜியோடு நீங்கள் பயணிங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் வெற்றிகள் தரும். உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன செய்து? அடுத்த இலக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்படி தான் சொல்லணும். எனக்கு ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கணும், இதுதான் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வெளியில் ஹோஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அது இல்லாமல் வாய்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், கமர்ஷியல் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அது இல்லாமல் சப்போர்ட்டிங் ரோலாகவும் பண்ணிகிட்ருக்கேன், மெயின் லீடாகவும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வர்ற ஒவ்வொரு சான்சஸையும் நான் விடாமல் முயற்சி செய்யணும். ஆனால் ஒரு நாள் ஒரு இதையும் தாண்டி ஒரு மேலே ஒரு விஷயம், ஒரு ஹீரோவாக வரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஆக்டராக இருக்கணும். எல்லா பக்கமும் பேசக்கூடிய மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்டராக வரணும் அப்படின்றது என்னுடைய கனவாக இருக்குது. உங்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம், பிரார்த்திக்கின்றோம். நல்ல ஒரு அறிவிப்பாளராக நீங்கள் வளர வேண்டும் இந்த ஊடகத்துறையிலே. அதேபோல் நல்ல ஒரு நடிகனாக நீங்கள் வளர்ந்து அந்த பெரிய ஸ்க்ரீனில் நாங்களும் பார்க்கும்படி, அதே போல் தென்னிந்திய திரை
உலகில் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு நட்சத்திரமாக வர வேண்டும் என்று சொல்லி நாங்களும் தேசிய அலைவரிசை என்ற இதிலே பிரார்த்திக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். விஷயமாக இந்த தருணத்தில் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு இன்னும் வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு அம்மா, அப்பா, அக்கா அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதையும் தாண்டி இப்போது எனக்கு சப்போர்ட்டாக இருக்க ரேடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மெயின் ஷோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ செம்ம லிஸ்னஸ் இருப்பாங்க. ஸோ எனக்கு முன்ன காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெட்டர்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்கல்ல. ஸோ இப்போ அப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. ஒரு 15 லெட்டர்ஸ் மாதிரி எனக்கு வர ஆரம்பித்தது நான் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த வானொலிக்கு. ஸோ என்னுடைய ஷோ கேட்டு இப்படி நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரேடியோலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் அவங்கள வந்து மிஸ் பண்ணுறேன், இல்லை அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நான் கொடுத்துட்ருந்தேன், ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போது இல்லை அப்படின்றத கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அவங்க அந்த லிஸ்னஸ்லாம் எனக்கு இல்லாமல் போயிடுவாங்களா, சப்போர்ட்டர்ஸ் இல்லாமல் போயிடுவாங்களான்னு நினச்சேன். ஆனால் இல்லை, சோஷியல் மீடியாவில் இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா நல்லுள்ளங்களுக்கும் இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்னுமே நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பின்னாடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மாதிரி ஃபேமிலியில் உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இன்னும் பல வெற்றிகளோடு சந்திப்போம். நன்றி சேதுஸ்கர். நன்றி.